Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சப்ஜெக்டோட யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸோட லெக்சர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் கால்ஸ் தான் பார்க்க போகிறோம் யூனிட் 1ல். ஓகேவா? சிஸ்டம் அப்படின்னா என்ன? நம்ம யூஸ் பண்ணுற நம்மளுடைய கம்ப்யூட்டரை சிஸ்டம் அப்படின்வோம். சிஸ்டம் கால் அப்படின்னா என்னென்னா இட் ப்ரொவைட் அண்ட் இன்டர்ஃபேஸ் டு த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சர்வீசஸ். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சர்வீசஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சர்வீசஸ்க்கு இன்டர்ஃபேஸா, தட் மீன்ஸ் அதை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு விஷயத்தை கொண்டு வரோம், அதுக்கு பேர் தான் சிஸ்டம் கால். முதல்ல ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்னன்னு சொன்னோம்? யூசருக்கும் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேருக்கும் இடையில இன்டர்மீடியேட்டாக ஒர்க் ஆகி நம்ம அந்த ஹார்ட்வேரை யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம கொண்டு வந்தது தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதே போல் சிஸ்டம் கால்ன்றது நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டமுடைய சர்வீசஸை யூஸ் பண்ணுறதுக்காக நான் கொண்டு வந்தது தான் இந்த சிஸ்டம் கால் அப்படின்றது. ஓகேவா? நம்ம அப்ளிகேஷன் டெவலப்பர் இருப்பாங்கல்ல, அந்த சாஃப்ட்வேர் டெவலப்பர், அவங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னா டைரக்டா does often do not have a direct access to the system call. சிஸ்டம் காலை டைரக்டா ஆக்சஸ் பண்ண முடியாது. பட் எது மூலியமா ஆக்சஸ் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா ஏபிஐ, தட் மீன்ஸ் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் மூலியமா தான் ஒரு அப்ளிகேஷன் டெவலப்பர் இந்த சிஸ்டம் காலையே யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? தென் நிறைய ஃபங்க்ஷன்ஸை இந்த ஏபிஐ ஆக்சுவலாக வச்சிருக்கோம். அதை இப்போ யார் யூஸ் பண்ணுவாங்க? சிஸ்டம் கால் யூஸ் பண்ணி அந்த அப்ளிகேஷன் டெவலப்பர் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஒரு நேரத்தில் சிஸ்டம் எக்ஸிக்யூட் 1000 of system calls per second. ஒரு செகண்ட்ல நிறைய thousands of system calls என்ன பண்ண முடியும்னா ஒரு சிஸ்டமால எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ அப்ளிகேஷன் டெவலப்பர் டிசைன் ப்ரோக்ராம் அக்கார்டிங் டு ஒன் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். ஸோ அப்ளிகேஷன் டெவலப்பர் என்ன பண்ணுவாங்கன்னா ஏபிஐக்கு அந்த இடத்துல அந்த சிஸ்டம்க்கு என்ன தேவைப்படுதோ அந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு இந்த சிஸ்டம் கால்ஸை மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, தென் என்னெல்லாம் டைப் ஆஃப் சிஸ்டம் கால்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ப்ராசஸ் கண்ட்ரோல் இருக்குது, ஃபைல் மேனேஜ்மெண்ட் இருக்குது, டிவைஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குது, இன்ஃபர்மேஷன் மெயின்டெனன்ஸ் இருக்கு, கம்யூனிகேஷன் இருக்கு. These are the 5 most important types of system call used in operating system. Okay, so first process control அப்படினா என்னன்னு பார்க்கலாம். process அப்படினா என்ன? ஒரு விஷயத்தை, ஒரு ஆக்டிவிட்டியை நான் ஒரு இடத்துல சிஸ்டம்ல செய்ய போறதுக்கு பேர் தான் process. அந்த process எப்படி பண்ணணும், எங்கே பண்ணணும், எந்த மாதிரி பண்ணணும்னு நான் மொத்த ஆக்சஸ் பவரையும் வச்சிருக்கிறது கண்ட்ரோல். ஓகேவா? அதுதான் ப்ராசஸ் கண்ட்ரோல் அப்படின்றது. ஸோ எ ரன்னிங் ப்ரோக்ராம் need to be able to alter its execution either normally or abnormally. அதாவது ஒரு ப்ரோக்ராம் இருக்கு அப்படின்னா அதை ரன் பண்ணுறது எனக்கு எப்படி இருக்கணும், அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னா நார்மலாவோ அப்நார்மலாவோ நான் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகேவா? ஸோ எ ப்ராசஸ் ஆர் ஜாப் எக்ஸிக்யூட்டிங் ஒன் ப்ரோக்ராம் மே வாண்ட் டு லோட் எக்ஸிக்யூட் அனதர் ப்ரோக்ராம். ஒரு இடத்துல ஒரு ப்ரோக்ராம் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஒரு ப்ராசஸ் ஜாபோ நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா அது ஒரு ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுது அப்படின்னா லோட் பண்ணிட்டு அடுத்த ப்ரோக்ராமையும் எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எண்ட் ஃபங்க்ஷன், அபார்ட் ஃபங்க்ஷன், லோட் ஃபங்க்ஷன், எக்ஸிக்யூட், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நான் செய்யறது ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண வைக்கிறது அந்த ப்ராசஸ் கண்ட்ரோலோட வேலை. ஓகேவா? ஸோ திஸ் ஃபீச்சர்ஸ் அலவுஸ் த கமாண்ட் இன்டர்பிரிட்டர் டு எக்ஸிக்யூட் அ ப்ரோக்ராம் as directed by. ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் தான் என்ன பண்ணும், ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணு, எண்ட் பண்ணு, ஓகேவா, லோட் பண்ணு, எக்ஸிக்யூட் பண்ணு, நான் கொடுக்குற கமாண்ட்ஸ் மூலியமா தான் ஒரு ப்ராசஸ் நடக்குது. ஓகேவா? இதை தான் நம்ம ப்ராசஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் கமாண்ட், ஒரு மவுஸை கிளிக் பண்றது, பேட்ச் கமாண்ட் கொடுக்கறது, என்ன பண்ணணும்னு ஒரு ஆர்டர் போடுறது, இதெல்லாம் ப்ராசஸ் கண்ட்ரோல்ல வரும். ஸோ என்ன மாதிரி எல்லாம் சிஸ்டம் கால் இந்த ப்ராசஸ் கண்ட்ரோல்ல வரும்னு கேட்டீங்கன்னா ஒரு விஷயத்தை எண்ட் ஆர் அபார்ட் பண்றது, இல்ல லோட் எக்ஸிக்யூட் பண்றது, ஒரு ப்ராசஸை கிரியேட் பண்றது, அந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்றது, தட் மீன்ஸ் டெர்மினேட் த ப்ராசஸ். தென் ப்ராசஸ் ஆட்ரிபியூட்லாம் வாங்குறது, தென் செட் பண்றது, டைமுக்காக வெயிட் பண்றது, ஸோ வெயிட் ஃபார் டைம், அந்த ஈவெண்ட்டுக்காக வெயிட் பண்றது, சிக்னல் ஈவெண்ட் எங்க எப்ப எக்ஸிக்யூட் பண்ணணும்ன்றது, ஒரு மெமரியை அலாகேட் பண்றதுக்கும் டெலீட் பண்றதுக்கும் யூஸ் பண்றது, இந்த மாதிரி டெக்னிக்லாம் யூஸ் பண்றதுக்கு இந்த ப்ராசஸ் கண்ட்ரோல் யூஸ் ஆகுது. ஓகே, செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஃபைல் மேனேஜ்மெண்ட். ஃபைல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன? ஒரு ஃபைல் இருக்குன்னா அதுல ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்றது எப்படி? அதனால என்ன பண்ணணும், ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணணும். எனக்கு வேணுன்ற நேரத்தில் ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் எனக்கு வேணுன்ற நேரத்தில் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணலாம், ரீட் பண்ணலாம், ரைட் பண்ணலாம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த ஃபைலை மாற்றலாம், வேணான்றப்ப க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டீஸுமே ஒரு ஃபைல்ல நான் பண்ணலாம். ஓகே, ஸோ இன் ஆர்டர் டு ஒர்க் வித் த ஃபைல் வி ஃபர்ஸ்ட் நீட் டு ஏபிள் டு கிரியேட். முதல்ல ஒரு ஃபைல் நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபைலை கிரியேட் பண்ணணும், தென் டெலீட் பண்ணணும். ஓகேவா? வேணான்றப்ப டெலீட் பண்ணிக்கலாம். எய்தர் சிஸ்டம் கால்ஸ் ரெக்வயர் த நேம் ஆஃப் த ஃபைல் அண்ட் பெர்ஹாப்ஸ் அந்த ஃபைல் அட்ரிபியூட், அதோட ஃபைலோட நேம் வச்சு அந்த சிஸ்டம் எப்போ வேணா அந்த ஃபைல் எடுத்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஒரு தடவை ஃபைலை கிரியேட் பண்ண முடியும், ஓப்பன் பண்ண, ஒரு தடவை நான் ஃபைலை கிரியேட் பண்ணிட்டனாலே அந்த ஃபைலை ஓப்பன் பண்ண முடியும், ரீட் பண்ண முடியும், ரைட் பண்ண முடியும், பொசிஷன், ஸோ ரீபொசிஷன்
மெயின்டைன் பண்ண முடியும். அந்த ஃபைல் வேணாம் அப்படின்னா ஃபைனலாக க்ளோஸ் பண்ணிடவும் முடியும். இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸை ஃபைல் மேனேஜ்மெண்ட்டில் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபைல் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தளவு சிஸ்டம் கால்ஸில் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னா கிரியேட் ஃபைல், டெலிட் ஃபைல், ஓப்பன் க்ளோஸ், ரீட் ரைட் ரீபொசிஷன், கெட் ஃபைல் attribute, set file attribute. These are the some of the activities associated with system call with file management. Okay, then பாத்தீங்கன்னா third one device management. Device management அப்படின்னா என்ன? ஒரு டிவைஸ் இருக்கு, அந்த டிவைஸை எப்படிலாம் நான் ஆக்சஸ் பண்ண போறேன். ஓகேவா? that means ஒரு ரிசோர்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த ரிசோர்ஸை எப்படி allocate பண்ணி ஆக்சஸ் பண்றது. ஓகேவா? so a process may need to several resources to execute main memory, disk drive, access to file and so on. so ஒரு டிவைஸ் இருக்கு அப்படின்னா CPU இருக்கு அப்படின்னா அதுதான் மெயினா இருக்கு அப்படின்னா அந்த ப்ராசஸரை ஆக்சஸ் பண்றதுக்கு எனக்கு நிறைய விஷயம் தேவைப்படும். ஓகேவா? மெயின் மெமரி எக்ஸிக்யூட் பண்ணணும், டிஸ்க் டிரைவர் வந்து நான் ஆக்சஸ் பண்ணணும், ஃபைல் ஆக்சஸ் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணணும். ஸோ என்கிட்ட இருக்க ரிசோர்ஸ் ஒரு சிஸ்டம் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா அதில் நிறைய ரிசோர்ஸ் இருக்கு. அதெல்லாம் நான் ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் அதுக்கு பெர்மிஷன் கிராண்ட் பண்ணுறது, அது வேணான்னு நான் சால்வ் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டீஸையும் நான் பண்ணுறதுக்கு இந்த டிவைஸ் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் தான் எனக்கு சிஸ்டம் காலில் யூஸாக இருக்குது. ஓகே, இதில் என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அசோசியேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிவைஸ் ரெக்வஸ்ட் கொடுக்குறது, அந்த டிவைஸ் வந்து எனக்கு வேணும்னு நான் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன், அந்த டிவைஸை எடுத்துக்கொண்டு ரிலீஸ் ஆப்ஷன் கொடுக்கும், ஒரு ரீட் பண்ணும், ரைட் பண்ணும், அதோட பொசிஷனை மாற்றும், டிவைஸோட ஆட்ரிபியூட்டை கெட் பண்ணும், தென் செட் பண்ணும், லாஜிக்கலாக அட்டாச் பண்ணும், அந்த டிவைஸை வேணான்றப்ப டிட்டாச் பண்ணும். தட் மீன்ஸ் அட்டாச் பண்ணுறது வேண்டான்னு நம்ம ரிமூவ் பண்ணுறது, அதுதான் டிட்டாச்சில் வருது. ஓகேவா? இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணும். ஓகே, இது டிவைஸ் மேனேஜ்மெண்ட்டில் வருது. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் மெயின்டெனன்ஸ். இன்ஃபர்மேஷன் மெயின்டெனன்ஸ்னா ஒரு சிஸ்டமில் ஃபைலில் நிறைய இன்ஃபோவெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா அதெல்லாம் எந்த அளவுக்கு நான் மெயின்டைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ மெனி சிஸ்டம் கால் எக்ஸிஸ்ட் சிம்பிளி ஃபார் the purpose of transferring information between the user, program and operating system. நிறைய சிஸ்டம் கால் மெயினா எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இன்ஃபர்மேஷனை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக தான். யாருக்கு இடையிலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூசர் ப்ரோக்ராமுக்கும் ஓஎஸ்க்கும் இடையில இன்ஃபோவெல்லாம் ஷேர் பண்றதுக்கு என்ன ஆகுது அப்படின்னா மெயினா இந்த சிஸ்டம் கால் யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் மோஸ்ட் சிஸ்டம் ஹேவ் த சிஸ்டம் கால் டு ரிட்டர்ன் த கரண்ட் டைம் அண்ட் டேட். கரண்டா இப்போ என்ன டைம் இருக்கு, ஒரு ஃபைலை நான் ஷேர் பண்றேன் அப்படின்னா இப்போ என்ன டேட், இதெல்லாம் எனக்கு சொல்றதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் மெயின்டெனன்ஸ் தான் யூஸ் ஆகும். ஓகேவா? அப்பதானே எந்த இடத்துல மிஸ் பண்ணாலும் ஒரு ஃபைலை நான் ஈஸியாக ரெக்கவர் பண்ணி எடுக்க முடியும், இந்த இடத்துல இந்த டேட்ல நான் சென்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அதர் சிஸ்டம் கால் மே ரிட்டர்ன் இன்ஃபர்மேஷன் அபவுட் தி சிஸ்டம் சர்ச்சஸ். நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா வேற சிஸ்டம் கால்ல நிறைய வேற இன்ஃபர்மேஷன் இது பண்ணலாம். எத்தனை யூசர்ஸ் வந்து கரண்டா அந்த சிஸ்டம் ஆக்சஸ் பண்றாங்க, என்ன வெர்ஷன் ஆஃப் ஓஎஸ் யூஸ் பண்றாங்க, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃப்ரீ மெமரி இருக்கு, எவ்வளோ அமௌண்ட் ஸ்பேஸை இப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் கேதர் பண்ணி கொடுக்கிறது தான் இந்த இன்ஃபர்மேஷன் மெயின்டெனன்ஸோட வேலை. ஓகேவா? ஸோ த சிஸ்டம் கால் அசோசியேட்டட் வித் இன்ஃபர்மேஷன் மெயின்டெனன்ஸில் பார்த்தோம்னா கெட் டைம் ஆர் டேட். ஓகேவா? டைம் அடுத்து செட் டைம் ஆர் டேட், கெட் சிஸ்டம் டேட்டா, செட் சிஸ்டம் டேட்டா, கெட் ப்ராசஸ் ஃபைல் அந்த டிவைஸ் ஆட்ரிபியூட், செட் ப்ராசஸ் ஃபைல் ஆர் டிவைஸ் ஆட்ரிபியூட். இந்த மாதிரி பல ஆக்டிவிட்டீஸை என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் மெயின்டெனன்ஸ் பண்ணும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் அப்படின்னா என்ன? ஒன்னோட ஒன்று மாடல்ஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிறது. ஓகேவா? சோ there are two common models of interprocess communication. ரெண்டு மாடல் இருக்கு. ஒன்னு மெசேஜ் பாசிங் மாடல், இன்னொன்னு ஷேர்டு மெமரி மாடல். மெசேஜ் பாசிங் மாடல் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ப்ராசஸர் ஒரு மெசேஜ்ல இருந்து இன்னொரு மெசேஜ் ஒரு ப்ராசஸர்ல இருந்து இன்னொரு ப்ராசஸருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு இந்த மெசேஜ் பாசிங் மாடல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அதுவே ஷேர்டு மெமரி மாடல் என்ன பண்ணும் அப்படின்னா ப்ராசஸ் யூசஸ் ஷேர்டு மெமரி கிரியேட் அண்ட் ஷேர்டு மெமரி அட்டாச் சிஸ்டம் கால் டு கிரியேட் அண்ட் கெயின் ஆக்சஸ் டு ரீகெயின் ஆஃப் மெமரி ஓன்டு பை அதர் ப்ராசஸர்ஸ். இப்போ ஒரு ப்ராசஸர்ல ஒரு மெமரி இருக்கு, இன்னொரு ப்ராசஸர்ல இன்னொரு மெமரி இருக்கு. இந்த ப்ராசஸ்ல ஒரு ஷேர்டு மெமரியை கிரியேட் பண்ணி அந்த மெமரியை இந்த ப்ராசஸரும் யூஸ் பண்ணலாம்னு நான் கொடுக்கிறதுக்கு பேரு தான் இந்த ஷேர்டு மெமரி மாடல். ஓகேவா? ஸோ இதுல என்ன மாதிரி ப்ராசஸ்லாம் அசோசியேட் ஆகும்னா கிரியேட் பண்றது, டெலிட் பண்றது, ஒரு கம்யூனிகேஷனோட கனெக்ஷன். ஒரு ப்ராசஸர்ல இருந்து இன்னொரு ப்ராசஸருக்கு எனக்கு கம்யூனிகேஷனை நான் கிரியேட் பண்ணுவேன், வேணான்றப்ப டெலிட் பண்ணுவேன், எனக்கு வேணுன்ற மெசேஜை சென்ட் பண்ணி ரிசீவ் பண்ணிக்குவேன். அடுத்து டிரான்ஸ்ஃபர் ஸ்டேட்டஸ் இன்ஃபர்மேஷன்லாம் என்ன இருக்கும், இங்க இருந்து இங்க மாத்திரப்ப டைம் என்ன, இதெல்லாம் வந்து நான் பார்த்துக்குவேன். தென் அட்டாச் அண்ட் டிட்டாச் ரிமோட் டிவைஸ், இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கம்யூனிகேஷன்ல நடக்கும். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த 5 இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் கால். என்னெல்லாம் பார்த்தோம்? ப்ராசஸ் கண்ட்ரோல், ஃபைல் மேனேஜ்மெண்ட், டிவைஸ் மேனேஜ்மெண்ட், இன்ஃபர்மேஷன் மெயின்டெனன்ஸ், கம்யூனிகேஷன் 5 விஷயங்களை பார்த்தோம். ஓகேவா? ஸோ அதே தான் இங்கேயுமே கொடுத்துருக்கோம். சிஸ்டம் கால் அப்படின்றது ஒரு யூசர் அப்ளிகேஷனுக்கும் ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கும் இடையில நடக்கிற அந்த இன்டர்ஃபேஸ் பண்றது தான் நம்ம சிஸ்டம் கால் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? தென் எப்படி சிஸ்டம் கால் ஒர்க் ஆகும் அப்படின்னா முதல்ல
யூசர் மோட்லேருந்து கர்னல் மோடுக்கு நம்ம இன்ஃபர்மேஷன்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். அதுக்கப்புறம் ஏதாவது சாஃப்ட்வேர் இன்டரப்ட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி எடுத்துக்கும். அடுத்து அந்த கர்னல் ஸ்பேஸை எக்ஸிக்யூட் பண்ணி என்னோட யூசர் மோடில் எல்லாத்தையும் எடுத்து ரிட்டர்ன் பண்ணிவிடும் ஃபைனல் ஆன்சர். இதுதான் இதோடைய வேலை. ஓகேவா? தென் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் கண்ட்ரோலில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தா ஃபோர்க்கு, எக்ஸிக்யூட்டிவ், எக்ஸிட், வெயிட் இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபங்க்ஷன் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணும், ரீட் பண்ணும், ரைட் பண்ணும், க்ளோஸ் பண்ணும், வேணான்னா அன்லிங்க் பண்ணும், தட் மீன்ஸ் டெலீட் பண்ணும். எல்சிக் அப்படின்னா ஒரு ஃபைலோட ஆப்ஷன் ரீட் ரைட் ஆப்போசிஷனை வந்து மாற்றுறது. ஓகேவா? நெக்ஸ்ட் டிவைஸ் மேனேஜ்மெண்ட்டில் ஐலோகேட்டட் அப்படின்னுவோம், அதாவது கமாண்ட் கொடுக்கறது, சென்ட் கமாண்டு, ரீட் ரைட் டு ஓப்பன் க்ளோஸ் ஆப்ஷன்லாம் கொடுக்கும். அடுத்து இன்ஃபர்மேஷன் மெயின்டெனன்ஸில் பார்த்தோம்னா கெட் அப்படின்னா ப்ராசஸ் ஐடி என்ன, டைமை செட் பண்ணுறது, அலாரம், ஸ்லீப்னா அந்த எக்ஸிக்யூஷன் டைம் வேணாம் அப்படின்னு நான் நிறுத்திடுறது, கெட் டைம் ஆஃப் த டேனா கரண்ட் டைம் என்ன அப்படின்னு சொல்லி வாங்குறது. ஓகேவா? கம்யூனிகேஷனை பொறுத்தளவு பைப் பண்ணும் அப்படின்னா கிரியேட் த கம்யூனிகேஷன் சேனல், ஒரு ப்ராசஸர்லேருந்து இன்னொரு ப்ராசஸருக்கு கம்யூனிகேஷன் சேனல் ஒன்று கிரியேட் பண்ணுறது. அடுத்து எஸ்ஹெச்எம் கேட் அப்படின்னா ஷேர்டு மெமரி ஷேர்டு மெசேஜ் பாசிங் இருக்குல்ல ரெண்டு டிவைஸ், அதை வந்து கிரியேட் பண்ணுறது. நெக்ஸ்ட் மேப் அப்படின்னா மேப் ஃபைல்ஸ் அண்ட் டிவைஸ் இன்டு மெமரி, அந்த ஃபைலெல்லாம் மெமரியில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ண வைக்கிறது, சென்டு இல்லை ரிசீவ் பண்ணுறது. ஓகேவா? இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ்லாம் கம்யூனிகேஷனில் நடக்கும். ஓகே, தீஸ் ஆர் த சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அபவுட் சிஸ்டம் கால் இன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ரொம்பவே சிம்பிள் கொஷின், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா எழுதலாம். முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.